கதை மூலம் ஆங்கிலம் கற்போம். ஒரு பேராசை பிடித்த எலி சோளம் நிறைந்த ஒரு கூடையைக் கண்டது. A greedy mouse saw a basket full of corn. எலி அதை சாப்பிட விரும்பியது. The mouse wanted to eat it. அதனால் கூடையில் ஒரு சிறிய துளையைப் போட்டது. So, it made a small hole in the basket. பிறகு எலி துளை வழியாக உள்ளே நுழைந்தது. Then the mouse squeezed in through the hole. அது நிறைய சோளம் சாப்பிட்டது. மேலும் அதன் வயிறு நிரம்பியதாக உணர்ந்தது. It ate a lot of corn and felt its stomach full. எலி அந்தச் சிறிய துளை வழியாக வெளியே வர முயற்சித்தது. The mouse tried to come out through the small hole. வயிறு பெரியதாக இருந்ததால் எலியால் வெளியே வர முடியவில்லை. The mouse couldn't get out because its stomach was so big. அது மீண்டும் முயற்சித்தது. ஆனால் பயனளிக்கவில்லை. It tried again. But it was no use. எலி அழ ஆரம்பித்தது. ஒரு முயல் அவ்வழியாகச் சென்று கொண்டிருந்தது. The mouse started crying. A rabbit was passing by. அது எலியின் அழுகையைக் கேட்டு, ஏன் அழுகிறாய் நண்பா? என்று கேட்டது. It heard the mouse's cry and asked, Why are you crying, my friend? நான் ஒரு சிறிய துளை செய்து கூடைக்குள் வந்தேன் என்று எலி விளக்கியது. The mouse explained, I made a small hole and came into the basket. இப்போது அந்த ஓட்டை வழியாக என்னால் வெளியே வர முடியவில்லை. Now I am not able to get out through that hole. அதற்கு முயல், நீ அதிகமாக சாப்பிட்டு விட்டாய். உன் வயிறு சுருங்கும் வரை காத்திரு என்றது. The rabbit said, You have eaten too much. Wait until your stomach shrinks. பின் முயல் அந்த இடத்தை விட்டு போய்விட்டது. Then the rabbit left that place. எலி கூடையிலேயே தூங்கிவிட்டது. The mouse fell asleep in the basket. மறுநாள் காலையில் எலியின் வயிறு சுருங்கியிருந்தது. Next morning, the mouse's belly had shrunk. ஆனால் எலி அதிக சோளத்தை சாப்பிட விரும்பியது. But the mouse wanted to eat more corn. அது தொடர்ந்து சோளத்தை சாப்பிட்டது. It consumed the corn continuously. எலியின் வயிறு மீண்டும் நிரம்பியது. The mouse belly was full once again. நாளைக்கு நான் வெளியே போவேன் என்று அது நினைத்தது. It thought, I will go out tomorrow. பூனை அந்த வழியில் நடந்து சென்றது. The cat walked that way.
கூடையில் இருந்த எலியை அது முகர்ந்தது. It smelled the mouse in the basket. பூனை கூடைக்கு உள்ளே எட்டி பார்த்தது. The cat looked inside the basket. அது எலியை பிடித்து தின்றது. It caught the mouse and ate it. எலியை சாப்பிட்ட மகிழ்ச்சியில் பூனை அங்கிருந்து சென்றது. The cat was happy to eat the mouse and went away. மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.